Keerthu's Platter. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பரான தவா சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாவால 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இது மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் சிக்கன் ஸ்மெல் வராது. இப்போ இது நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதங்கணும். இப்போ இது லைட்டா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஓரளவு வெந்துருச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உள் பக்கமா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சிக்கன் உள்ளேயே இருக்கும் தவாக்குள்ளேயே. அப்படி இல்லைன்னா வெளியே வந்துடும் சிக்கன் தவா விட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நல்லா சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க சாப் பண்ணதை. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சென்டர் பக்கமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா சேர்த்துன உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட தண்ணியை தெளித்து விடுங்க லைட்டாக. அப்போ தான் தவாவில் ஒட்டியிருக்க மசாலாலாம் சிக்கனோடைய நல்லா மிக்ஸ் ஆகும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தை கல்லில் இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தவாலே இருக்கட்டும். இப்போ இதுலேருந்து சிக்கன் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும் சிக்கன். நம்மளோட சூப்பரான தவா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.